சைவ உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகண்டிகை கிட்ட நிற்கிறோம். முருகண்டிகை கிட்ட ஏன் வந்து நிற்கிறோம்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. அதாவது பாரம்பரிய உணவகம் ஒன்று இருக்குது. மிக மலிவான விலையில் உயர்தர சைவ உணவகமாக இருக்குது. அதை விட இங்கே என்ன சிறப்புன்னு சொன்னால், நீங்கள் தூர இடத்துல இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் தூய்மையான ஒரு கழிப்பிட வசதிகள், குளிச்சு உடுப்புகளை மாற்றி கொண்டெல்லாம் நீங்கள் போகலாம். அப்படியான வசதிகள் இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த கடை. அரியாத்தை, உங்களுக்கு அரியாத்தை என்ன தெரியும், எங்களுடைய பாரம்பரியமான ஒரு பெயர். இங்கே வந்து முழுக்க இயற்கை பொருட்களை கொண்டு, அதாவது மூலிகை பொருட்கள், இப்படியான உடலுக்கு ஆரோக்கியமான பொருட்களை கொண்டு தான் இந்த சமையலதுகள் எல்லாமே செய்யப்படுது. இது யார் செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கனேடிய தமிழ் காங்கிரஸ் அவையின் நிதியுதவியோடு தான் இந்த இது இயங்கி கொண்டிருக்குது. அதே வேளை இங்கே இருக்கிற ஒரு உள்ளூர் உற்பத்தி விற்பனை நிலையம் இருக்குது. அது என்ன மாதிரி என்று சொன்னால், தர சான்றிதழ் பெற்ற உற்பத்திகள் மட்டும்தான் இங்கே விற்பனை ஆகுது. அதே நேரம் நீங்கள் ஒரு தனியார் உற்பத்தி செய்கிற ஆக்கள்னு சொன்னால் இங்கே ஒன்றை கொடுக்கலாம். ஏனென்று கேட்டால், இங்கே இருந்து நேரடியாக கனடாவுக்கோ மற்ற வேறு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்குது. எங்களுடைய சேனலை இதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். உள்ளூர் உற்பத்திகளை சேர்ந்தையும் உள்ளடக்கப்பட்டு ஒரு சந்தைப்படுத்தல் ஒன்று இங்கே நடந்து கொண்டு இருக்குது. இது உண்மையிலே சொல்லப்போனால் கனடியன் தமிழ் காங்கிரஸோட நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சென்டர் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயற்திட்டம் தான். இதனுடைய கண்காணிப்பு எல்லா நடவடிக்கைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு தான் இது நடந்து கொண்டிருக்கு. இது நடக்கிற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய முல்லைத்தீவு பகுதியில் தான் இது நடந்து கொண்டிருக்கு. முருகண்டிக்கு அருகில் உள்ள ஒரு இடம். இதை உண்மையிலே சொல்ல போனால், நீங்கள் கேட்ட சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு சொல்ல வேண்டால், இது வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிற நேரம், நாங்கள் அதுக்காக சந்தை வாய்ப்பு கொண்ட ஏனையின் வீதியில் அமைச்சு கொடுக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த விடயம் உருவாக்கப்பட்டிருக்கு. தரமான சிறந்த உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் வந்து இங்கே சந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறும். அதாவது வந்து உற்பத்தியாளர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை தரமானதாகவும் பொதியிடப்பட்டு அதற்கான லேபிள் எல்லாம் அச்சிடப்பட்டு சிறந்த ஒரு கவர்ச்சிகரமான பொதியிடலோட பொருளும் தரமானது என்று உறுதிப்படுத்தப்பட்டு இருந்தால் மட்டும் நாங்கள் இந்த இடத்துல இந்த பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல நீங்க பார்க்கலாம், இது வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தை வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் அரியாத்தே என்ற ஒரு நிறுவனத்தை வச்சு உள்ளூர் உற்பத்தி செய்யாம உள்ளூருக்கு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு ஒரு சந்தை வாய்ப்பு நிச்சயமா, அது மெயின் ரோட்ல இருக்கிறது அவைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். வடக்கு கிழக்கினுடைய அனைத்து உற்பத்திகளும் வந்து இங்க கொள்வனை செய்யப்படும். தரமான உறுதிப்படுத்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்படும். இந்த வகையான கரும்பு இருக்குது. இது வந்து எள்ளு கரும்பு இருக்குது, மற்றது வந்து தூய கரும்பு இருக்குது, அடுத்தது வந்து இஞ்சி கரும்பு சர்க்கரை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புதுக்குடியிருப்பினுடைய மரக்கறி சம்பல் இருக்குது. இந்த மரக்கறி சம்பலை வந்து பாவக்காய் இப்படியான மூலிகைகள் எல்லாம் கலக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்குது. புதுசா இருக்குன்னு இது வழக்கமாக கட்டச்சம்பல் பார்த்துருப்போம், அது பார்த்துருப்போம். ஆனா மிரக்கறி என்னன்னா இதுக்குள்ள எல்லாமே போட்டிருக்கணும். இந்து மதத்தை அண்மித்த கோயில்களோட இருக்கிற ஒரு இடம் என்றபடியால் நாங்க இங்க தூய சைவ உணவுகளை மட்டும்தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கிட்டே அடிக்கப்பட்ட ஒரு முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு உற்பத்தி பொருள் இது நல்லெண்ணெய் SPK ட்ரக் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி BTM கனடாவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா BTM நல்லெண்ணெய் இருக்குது. இது வந்து மரச்செக்கில் அடிக்கப்பட்ட நல்லெண்ணெய். யாழ்ப்பாணம் புதுக்குடியிருப்பினுடைய சது ப்ராடக்ட் என்று சொல்லப்படுறது கடலை மா இருக்குது, எள்ளு மா இருக்குது. இது வந்து இந்த மாதிரிய இதுகள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் உற்பத்தியாக்கப்பட்டு வருது. பி லக்கி என்று சொல்லப்படுகின்றது. இது முல்லைத்தீவினுடையது. புழுக்கொடியல் மா, ஒடியல் மா, புழுக்கொடியல், மற்றது இதை விட நிலா உற்பத்தி என்று சொல்லி இதுல இருக்குது. புழுக்கொடியல் மா, ஒடியல் மா, இதோட வந்து மிக்சர் ஜானு மிக்சர், மற்றது வந்து நிலா உளுத்தம்மா இருக்குது. இதை விட இது வந்து மன்னர்ல இருந்து கொண்டு வரப்படுகின்ற பனங்கட்டி வகைகள் இருக்குது. இதுவும் பனங்கட்டி தான். இதெல்லாம் பனங்கட்டி தான். இது மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு பனங்கட்டி சின்ன சின்ன பயணத்துல கொண்டு போறதுக்கு ஒரு பாதுகாப்பான கண்ணாடி போத்திலும் இல்ல, இதான் உடையிற போத்திலும் இல்லாம செய்யப்பட்டிருக்கு. சுகர் ஃப்ரீ. என்ன சுகர் ஃப்ரீ. இதுல டிஸ்கவுண்டும் கொடுப்போம். டிஸ்கவுண்டும் கொடுக்குறீங்க. இதுல எடுத்து விற்கிறார்களுக்கும் டிஸ்கவுண்ட் அப்படியே கொடுக்குறீங்களா? எடுத்து விற்கிற ஆக்கள் என்று சொல்லினா அவர்களை நாங்க நேரடியாவே உற்பத்தியாளர்களோட தொடர்பு.
உற்பத்தி எங்கள விசேட தன்மை ஒன்றுல இருக்கிற என்னன்னா உற்பத்தியாளர்கள் நலன் பெற வேண்டும்ன்றதுல நீங்க மட்டும் லாபம் இல்லாம நீங்க ஒரு லாபம் அவைய நேரடியாவே உற்பத்தியாளர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இதை நாங்களும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த வறுத்த உளுத்தமா இருக்குது, கடலமா இருக்குது, ஆட்டமா இருக்குது, இங்க செய்யணுமா? ஆமாம் எல்லாமே வந்து சத்துமாக்கள் இருக்குது. இதெல்லாம் நிலா ப்ராடக்ட்னு சொல்லி கிளிநொச்சி கிட்ட உள்ளது. மற்றது அதிகபட்சம் இந்த தட்டுவடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இது சது ப்ராடக்ட். இந்த இதுகள் இதுல பாத்தீங்கன்னா இது விஸ்வமடுவில் இருக்கிற உற்பத்தியாகப்பட்ட பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் விஸ்வமடுவில் இருந்து இதுல என்ன வெள்ளார மிக்சர் புதுசா இருக்குது. இது வந்து சது ப்ராடக்ட். இது வந்து முல்லத்தி புதுக்குடியிருப்புல உற்பத்தி ஆக்கப்படுற புதுசா. நாங்க இதுல கூடுதலான ISO தர சான்றிதழும் இருக்குது. ஆமா ஆமா, நீங்கள் இதெல்லாம் பார்த்து தான் பண்றீங்க. நாங்கள் எல்லாத்துலயும் அந்த இதுகள் சர்டிபிகேட்டுகள் எல்லாம் இருக்குது. என்னன்னு சொன்னா மற்றது இதை அனுபவிக்க போற வாடிக்கையாளர்கள் வந்து தங்களுடைய திருப்தி நிலையையும் சொல்ல வேணும். எங்களுக்கு சொல்றதன் ஊடாக நாங்கள் அவர்களுடைய அந்த உற்பத்தியாளர்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதோட மற்றபடியா கொஞ்சம் மற்ற ஆக்களையும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இட்லி தோசமா இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது 3 மணித்தியாலங்களுக்கு முன்னுக்கு தயார்படுத்தப்பட்டு வச்சிருந்தால் சரியா நடக்கும். இது வல்லாரை புட்டுமா இருக்குது. வல்லாரை புட்டுமா எல்லாம் குழச்சி ரெடி ஆகி இருக்கும். குழச்சி போட்டு விட்டா சரி, குழச்சி போட்டா சரி. உடனே வேண்டியதெல்லாம் முருங்கையில புட்டுமா இருக்குது. குரக்கன் சமபோஷா இருக்குது. இங்க சதுபோசான்னு சொல்லி அந்த கம்பெனியில இருக்கு. இதுல வந்து நாவல் தேன், மற்றது காட்டு தேன். இதுலதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்றால் இது எல்லாமே உங்களோட ஒரிஜினல் சொந்த கம்பெனியால உத்தரவாதம் இல்லை. ஆனா தேன்ன்றது வந்து நிறைய இடங்கள்ல கலப்படம் இருக்கிறதா இது அரசாங்கத்துல சொல்லப்படுது நிறைய இடங்கள்ல. இப்ப நீங்கள் இதெல்லாம் பரிசீலிச்சு தான் பண்றீங்களா? என்னடா தேனண்டு நாங்கள் தேடி வரைக்குள்ள எல்லாரும் அது டேஸ்ட்டுக்கு குடிக்கிற ஒரு பொருள் இல்லை, அதிகமாக வந்து மருத்துவத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கலப்படம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோட வரணும். அதெல்லாம் பரிசீலித்து தான் இது செய்றீங்க. நிச்சயமா நாங்கள் இப்போ தேனண்டு வேண்டுன்னு சொன்னால் இந்த ட்ராக்டை முழுக்கலுமே தேன் அடுக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி அடுக்கல. ஏன்னு சொல்லி சொன்னால் இது அரசாங்கத்தில் இவர்கள் இந்த தேனை வந்து எடுத்துக்கொண்டு போய் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னால இது ஒரிஜினல் தேன் தான் சொல்லி சொல்றது நிரூபிக்கப்பட்ட பின்னால தான் இவர்கள் எங்களுக்கு விநியோகிக்கலாம். இதே மாதிரி தான் அநேகமான எல்லா உணவுப் பொருட்களுமே நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட உணவு நிச்சயமா உணவு. இது 1200 ரூபா. இது நாவல் தேன். எல்லா வாடிக்கையாளர்களும் பெரிய பிரைஸை கொடுத்து வேண்டியலான்றதால நாங்கள் அந்த சின்ன சின்ன சைஸ்ல இருக்கு. இது அரப்பொத்தல் இருக்குது. மதுரம் அரப்பொத்தல் உற்பத்தியாளருடைய இவர் இதுவும் நாவல் தேன் தான். இதுவும் நாவல் தேன் தான். இது அரப்பொத்தில். அது மாதிரி காட்டு தேன் இருக்குது. காட்டு தேன் வந்து இதை பாத்தீங்கன்னு சொன்னா காட்டு தேன் வந்து 1200 ரூபா. அதுவும் அதே தான் காட்டு தேன் தான். இது ஒரு போத்தில் காட்டு தேன். இது வந்து 6000 ரூபா. இது பாத்தீங்கன்னா காட்டு தேன் அரப்போத்தில் 3000 ரூபா. இதே மாதிரி நெல்லி இதுக்குள்ள நெல்லிக்காய் போடப்பட்டு இதண்டப்பட்டிருக்கு. இதனுடைய விலையும் 750 ரூபாய். இதனுடைய விலை. நெல்லிக்காய் போட்டிருக்கு. மருத்துவ நோக்கங்கள் கருதப்பட்டு தான் இவை எல்லாமே செய்யப்பட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நாவல் கோப்பி இருக்குது, வடகம் இருக்குது, இதே மாதிரி வேப்பம்பு வடகம் இருக்குது. வேப்பம்பு வடகம் இருக்குது. அதிகமா குறைஞ்சு போன ஒரு உணவுப் பொருளா போயிட்டு அதிகபட்சம் வெளிநாட்டுல இருந்து வரார்கள் எல்லாம் பெரும் தொகையா வேண்டி கொண்டு போற ஒரு பொருள் தான் இந்த வடகம். இப்படியான விஷயங்கள் குறிப்பா வடக்குன்ற ஒரு பெரிய அடையாளம் சொல்லலாம். உளுத்தம்மா இருக்குது. அதே மாதிரி ஐங்கூட்டு சத்துமான்னு சொல்லி இருக்கு. பல்வேறுபட்ட சத்துமாக்கள் ஒரு பிரெக்னன்ட் மதர்ஸ்ல இருந்து குழந்தை வரைக்கும் பெறக்கூடிய வகையில சத்துமாக்கள் எல்லாம் இதுல இருக்குது. இதே மாதிரி குயின் ப்ராடக்ட் இருக்குது. முல்லத்தீவில் ஒரு புதுக்குடியிருப்பில் ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட். இது வந்து ISO தர சான்றிதழ் உள்ள உண்டு. நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதனுடைய அரிசியும் இருக்கு, அரிசி மாவும் இருக்கு. அரிசி மாவு வந்து காலையில இருந்து உணவு தயாரிக்கப்பட்டால் பின்னரம் வரைக்கும் பழுதடையாமல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைமை கொண்ட ஒரு மா. இது வந்து ஏற்றுமதி நோக்கம் கருதி உற்பத்தியாகப்பட்ட ஒரு விஷயம். இது கூடுதலாக வந்து அதிகமாக ஆக்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்பளங்கள் இருக்குது. அப்பளங்கள் வந்து புதுக்குடியிருப்பு இல்ல சது ப்ராடக்ட். இது வந்து ஆயுர்வேத. ஆமா இந்த முருங்கையில, குறிஞ்சாயில,
கருவேப்பிலை இப்படியான விஷயங்கள் இருக்குது. மல்லாறு அப்பளம் இருக்குது. இதே மாதிரி அரிசிமா இது இருக்குது. மற்றது இது ஒரு இலக்கஞ்சி டிஎம்எஸ் ப்ராடக்ட்னு சொல்லப்படுறது. இது வந்து இதுல கஞ்சி கலவையோட இந்த கேர்பல்ஸ்கள் அதாவது மூலிகைகளும் இணைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி குரக்கன் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த சுகர் வர்த்தகாரர் அதாவது நீரிழிவு நோயாளர்களை குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சுக்கு கோப்பி இருக்குது. இது தேவையான அளவுக்கு ஏற்ற வகையில் சின்ன சின்ன எல்லாம் தயாரிக்கப்பட்டு இந்த மாதிரி இதுகள் இருக்குது. நாவல் கோப்பி இருக்குது. முடக்குத்தான் ரசப்பொடி, மூலிகை ரசப்பொடி இருக்குது. மற்றது வந்து சுக்கு கோப்பி இருக்குது, ஜம்முன்ஸ் கோப்பி இருக்குது, இந்த ஆவாரம்பூ கோப்பி இருக்குது, மூலிகை ரசப்பொடி இருக்குது. இதெல்லாம் 2-3 கம்பெனிகள் குட் லைஃப், லைஃப் கிரீன் மற்ற டிஎம்எஸ் அப்படி எல்லாருமே சேர்ந்து செய்யப்படுது. இது முருங்கையில பவுடர் இருக்கு. மற்றது முருங்கையில பவுடர் ஒரு ஆரோக்கியமிக்க உணவு. அதை வந்து நீங்க நேரடியாகவும் காலையில் பாவிக்கலாம். அதே நேரம் புட்டு இதுகளோடும் சேர்ந்தும் பாவிக்கக்கூடிய மாதிரியான இது இருக்கும். இப்படியான கைப்பணி பொருட்களும் எங்கள்கிட்ட இருக்குது. இதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான உற்பத்தி பொருட்கள் ஒரே ஆக்கள் இருந்தாலும் எங்கள்கிட்ட கொண்டு வந்து சந்தப்படுத்தியும் கொள்ளலாம். இதே மாதிரி இயற்கை இதுல இந்த பப்பாயா சோப், இந்த சுரட்டக்கறி அது செய்கிற சோப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்ல நல்ல இது மருத்துவ குணங்களோட இருக்குன்னு சொல்லி நிறைய இது சில்க் சாரி இருக்குது. இது 4800 ரூபா சில்க் சாரி. இது சரம் இருக்குது. இதுவும் வந்து கைத்தறி ஆடைகள் தான். 2800 ரூபா சரத்தினுடைய விலை. இதெல்லாம் கைத்தறி ஆடை இங்கே செய்யணுமா? இது இங்கே செய்யணும். புதுக்குடியில் நடக்குது, அம்பாறையில் நடக்குது. இந்த இதுகளுக்கெல்லாம் வந்து கனடியன் தமிழ் காங்கிரஸ் நிதி உதவியும் அனுசரணையாக தான் இருக்குது. இந்த அரும்பு ப்ராடக்ட்னு சொல்லப்படுற இந்த சிகப்பு கலர் உற்பத்தி பொருள் இதுவும் வந்து கனடியன் தமிழ் காங்கிரஸ் நிதி உதவியோட திருவண்ணாமலை இந்த தென்னமரவாடி அந்த பிரதேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு அங்க செய்யறாங்களா? இதெல்லாம் பன்னி கஜு. மற்றது வந்து இதுல நாவல் கோப்பி, ஆவாரம்பு கோப்பி, மற்றது சின்ன குழந்தைகளுக்கு தேவையான சத்துமா, வல்லாரை சத்துமா இருக்குது. மற்ற ஊறுகாய் இதுகள் இருக்குது. மற்றது மஞ்சள் வித்தியாசமான போத்துல கிடக்கு. இது வந்து மஞ்சள் தூள், மற்றது அரிசி தூள். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது கருப்பு கவுனி அடம்பன் பண்ணையில இருந்து இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுதான் அந்த 100% இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதுன்றது. அந்த இயற்கை இது ஆர்கானிக் சர்டிபிகேட் வழங்கப்பட்டுள்ள ஒரு இதுதான். இது கருப்பு கவுனி. இது வந்து சீனட்டி. இதுல ஒரு அரிசி இருக்கு சுதபி என்று சொல்லப்படுறது. விலை அதிகமாக இருந்தாலும் எல்லாம் அரை கிலோ பேக்கெட்டுகளாக பொதியிடப்பட்டிருக்குது. அதிகபட்சம் இது நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் மேலே கஞ்சியாக காய்ச்சலாம் கொள்ளலாம்னு சொல்லி அதிகமான ஆட்கள் வந்து வேண்டிக் கொண்டு போயினோம். இதே மாதிரி வந்து கழுகுமார இந்த அரிசின்ற பேர். இதுவும் இப்படியாகத்தான். இதெல்லாம் எல்லாமே நாட்டு அரிசி வகை. சைவ உணவகம் கொண்டு வச்சுக்கிறீங்க. அது என்ன மாதிரி சாதாரண உணவகமா அல்லது ஆயுர்வேத தூய சைவ உணவகம்? நீங்கள் அதுல ஒரு தொகுதி சாப்பாடும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் காவல் இருந்து சாப்பாடு ரெடின்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற ஏதாவது புட்டு மாக்கள் அது இதில் தயாரித்து புட்டுக்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாலும் காலப்போக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகள் இங்கே வாஷ் ரூம் இருக்குது. நல்ல தூய்மையான முறையில் வாஷ் ரூம் எல்லாம் இருக்குது. அந்த வாஷ் ரூம்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஆட்களுக்கு ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அழகானதும் ஒரு தூய்மையானது ஒரு இடம் ஒன்றை ஏற்படுத்தி வச்சுக்கிறீங்க. எத்தனை மணி கடை திறந்துட்டீங்க? நீங்க 6:00 8:00 வரைக்கும் காலப்போக்கில் அதில் நேரத்தை நாங்கள் அதிகரித்து கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம். பாவிக்கலாம், வாஷ்ரூம் பாவிக்கலாம். நீங்கள் வாஷ்ரூம் நீங்கள் சில பேரில் 6 மணிக்கே வந்தால் கூட இங்கே ஆக்கள் இருப்பாங்க. அப்படியே போய் பாவிச்சு கொண்டு போகலாம். என்னென்னு சொன்னால் அது அடிப்படை தேவையும் அடிப்படை பிரச்சனையும் கட்டணம் இதுவரைக்கும் அறவிட இல்லை. அதிகபட்சம் இந்த வெளிநாட்டிலேருந்து வர ஆக்களையெல்லாம் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். எப்படி என்றால் இந்த வீடு வழியை இருந்து நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு எல்லாம் உற்பத்தி பொருட்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்லை. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல நீங்கள் உற்பத்திகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். நாங்களும் வந்து தொகையான உற்பத்தி பொருட்களை இங்கே வேண்டதில்லை. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டி கொண்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு யாருக்காவது உற்பத்தி பொருட்கள் இங்கே தேவைப்பாடு இருக்கும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த உற்பத்திகள் இங்கே தயார் நிலையில் இருக்கும். நீங்கள் இதில் வந்து உங்களுடைய கட்டணங்களை செலுத்தி நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மாதிரி. கிராமப்புறங்கள் இருக்கிறார்கள்ட்ட நாங்கள் கேட்க நிறைய வளங்கள் இருக்குது. நாவல் மரம் இருக்குது,
குறிஞ்சா இருக்குது, தூதுவளை இருக்குது, இப்படி கணக்கு மொசுட்டேன்னு இருக்குது. அவைகிட்ட ஏன் நீங்கள் உற்பத்தி செய்யலான்னு கேட்டால் அதை விற்கலான்னு சொல்லினேன். என்னென்னா சந்தைப்படுத்துகிற வசதி. ஆனால் இங்கே பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. ஏன்னா முருகண்டி கிட்ட இங்கேருந்து ஆனவனுந்து ஆனா இருக்கட்டும், பென்னேரியா இருக்கட்டும், இஞ்சால தோங்கல். அப்போ இந்த பகுதியில் இருக்கிறார்கள் உற்பத்தியை செய்து போட்டு அதை உங்கள்கிட்ட அந்த தர நிர்ணயத்தோட அதை குறிப்பாக கவனிக்கணும். என்னென்னா நீங்கள் குறிஞ்சால செய்து நான் இந்த முறையில் செய்து நான் சொல்லி இங்கே உணர்ந்து கொடுக்கலாது. அவைகிட்ட அதை தர நிர்ணயத்தோட கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா உங்களோட பொருள் தரமான பொருள்னு சொன்னால் உங்களுக்கான சந்தை வாய்ப்பு இங்கே கிடைக்கும். நீங்கள் வேறொரு இடம் போக தேவையில்லை. இங்கே இருந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொடுக்குற பொருள் உலகத்தரம் வாய்ந்த உலகத்துக்கு ஏற்றுமதி ஆகிற பொருளாக மாறும். உங்களுடைய பொருளாதாரம் உயரும். தொகையை அடுக்கைக்குள்ள ஒரு டிஸ்கவுண்ட் தரும். சரி, கண்டிப்பாக நீங்கள் வாங்க. எல்லாரும் வந்து இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களை, இவர்களுக்கு இல்லை, உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதோடு எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி நாங்கள் தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நகரோணும் என்றதை கேட்டுக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.